அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இதுவரை நம்முடைய சேனலில் இந்த பூஜையை பற்றி நான் சொன்னது கிடையாது. லக்ஷ்மி தந்திர பூஜை அப்படின்னு பேர். ஒரு அற்புதமான பூஜை. எதனால் நான் இந்த பூஜையை இன்றைய தினம் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைய தினம் பௌர்ணமியோடு சேர்ந்த அதாவது வியாழக்கிழமை. அதனால் இந்த பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பு. இந்த பூஜையை நாம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த பூஜையை 16 வியாழக்கிழமைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் சின்ன சின்ன குறிப்புகளை பார்க்குறோம். அந்த விதத்தில் இந்த 16 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பஞ்ச உபச்சார பூஜை, சோடச உபச்சார பூஜை, அதே மாதிரி 64 வகையான உபச்சார பூஜை. இந்த 64 வகையான உபச்சார பூஜையே பெரிய பெரிய பூஜைகள், அதாவது கும்பாபிஷேகம் மாதிரி நடக்கக்கூடிய இடங்களில் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோடச உபச்சார பூஜை எல்லா கோவில்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய பூஜைகள் அதில் செய்வாங்க. பஞ்ச உபச்சார பூஜை தினந்தோறும் செய்கின்ற பூஜைகளில் இந்த பஞ்ச உபச்சார பூஜை என்பது இடம்பெறும். இந்த சோடச உபச்சார பூஜையை நாம் தினந்தோறும் கூட செய்யலாம். அப்போ அந்த 16 அப்படின்னா அது முழுமை அப்படின்னு பேர். அதனால தான் 16 வாரங்களை நாம் எடுத்து பூஜை பண்ணும்போது அது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பூஜையை நாளைய தினம், அதாவது வியாழக்கிழமை காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை செய்யணும். இப்படி சொல்லும்போது உங்களில் பலருக்கு சில கேள்வி வரும். பௌர்ணமி காலையில் வைக்கலையே, அப்படி இருக்கும்போது இந்த பூஜையை நாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக செய்யலாம். அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. இதற்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு முறை இந்த அதாவது பண்டிகை பொங்கல் பண்டிகை உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பொங்கல் உத்தராயண புண்ணிய காலத்தில் நமக்கு வைக்கக்கூடியது. அந்த உத்தராயண புண்ணிய காலம் அன்றைய தினம் மதியம் 2 மணிக்கு தான் வைக்க போகுது. ஆனால் அன்றைய தினம் காலையிலிருந்தே நாம் சூரிய பொங்கல்லாம் 6 மணிக்கு வைப்பாங்க. சூரிய பொங்கல் வைப்பது, சுவாமியை கும்பிடுவது, இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உத்தராயண புண்ணிய காலமே வைக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால், சிலதில் தர்ம சாஸ்திரத்தில் நமக்கு சில விஷயங்களை சூக்ஷமமாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அன்றைய தினம் தானே வைக்க போகுது 2 மணிக்கு, அப்போ காலையில் செய்யலாம், இதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் 2 மணி வரை பொறுத்திருந்து அதற்கு மேலே பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது. எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூஜை கூட அப்படித்தான். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு பௌர்ணமி வைக்குது. அந்த மாதிரி வைக்கக்கூடிய சமயத்தில் காலை நேரத்தில் செய்வதும் கூடுதல் சிறப்பு தான். அதனால் நாளைய தினம் செய்யுங்க. முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை என்ற இந்த பூஜையை ஆரம்பம் செய்யுங்க. குழப்பிக்கொள்ள வேண்டாம், அவ்வளவுதான். 5 to 6 காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5 to 6 வியாழக்கிழமை அன்னைக்கு இது துவங்கணும். நாளைய தினம் பௌர்ணமியாக இருக்குது, துவங்கினா நல்லது. அதுவும் ஹோலி பௌர்ணமி, அதுதான் முக்கியம். இங்கே ஹோலி பௌர்ணமியாக இருக்குது. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். முடியாதவர்கள் எந்த வியாழக்கிழமை வேண்டுமானாலும் இந்த பூஜையை நாம் செய்யலாம். என்ன பண்ணணும்? ஒரு மகாலட்சுமி தாயாரினுடைய விக்கிரகம் இருக்கணும். அந்த விக்கிரகத்துக்கு பஞ்சாமிர்தங்களால் அபிஷேகம் செய்யணும். பஞ்சாமிர்தம்னா என்ன அப்படின்னு கேட்டால், பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை. இந்த சர்க்கரையை அப்படியே கொட்டுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பவுடராக்கி, மிக்சியில் பவுடராக்கி அதை போடுவாங்க. அந்த மாதிரி செய்வது ரொம்ப சிறந்தது. இந்த மாதிரி 5 வகையான பொருட்களால் தனித்தனியாக அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அம்பாளுக்கு நல்ல ஒரு துணியால் ஒத்தி எடுத்துட்டு நல்ல வஸ்திரத்தை சாத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதற்கு பிறகு பெருமாளினுடைய அந்த விக்கிரகம் இருந்தால் நிச்சயமாக பக்கத்தில் வைக்கணும். எப்பொழுதும் மகாலட்சுமி தாயாரை தனியாக வைக்கக்கூடாது, பெருமாளினுடைய விக்கிரகத்தோடு வைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரும், பெருமாள் விக்கிரகம் இல்லை, மகாலட்சுமி தாயார் விக்கிரகம் இல்லை அப்படின்னு. மகாலட்சுமி தாயார் விக்கிரகம் நிச்சயமாக ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைங்க, ஆனால் நாளைக்கு நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சிலர் தாயார் விக்கிரகம் இருக்குது, பெருமாள் விக்கிரகம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் விக்கிரகம் இல்லைன்னா பெருமாள்
உன்னுடைய அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் வச்சுடுங்க. மகாலட்சுமி தாயாரினுடைய விக்கிரகமே இல்லை அப்படின்னா மஞ்சளால் ஒரு உருண்டையை செஞ்சுக்கோங்க. அப்போ பஞ்சாமிர்த அபிஷேகம் நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து அதில் கொஞ்சம் வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு நைவேத்தியமாக வச்சுடுங்க. அடுத்த வாரங்களில் நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த விக்கிரகம் வாங்கினாலும் அங்குசம் அளவுன்னு சொல்லுவாங்க, நம்முடைய கட்டை விரல் அளவு மாத்திரமே பூஜைகளுக்கு உகந்தது. யார் என்ன சொன்னாலும் நம்முடைய தர்மசாஸ்திரம் வீடுகளில் பூஜை செய்வதற்கு அங்கீகாரம் செய்யப்பட்ட விக்கிரகத்தினுடைய அளவு 3 இன்ச்சஸ். 1000 பேர் 1000 விதமாக பேசலாம், ஆனால் தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா, தர்மத்தை நாம் காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும். தர்ம விருத்தமான செயல்களை நாம் செய்யும்போது அது ஏதோ ஒரு இடத்தில் நம்மை கஷ்டப்படுத்தும். தர்மம்தான் நமக்கு ஆதாரம், நாம் தர்மத்திற்கு ஆதாரம் கிடையாது. நம்முடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸோ நம்முடைய அந்த ஆனந்தமோ அதெல்லாம் அது தர்மத்திற்கு இது கிடையாது. தர்மம் 3 இன்ச்சு தான் சொல்லியிருக்கு. அதனால் 3 இன்ச்சஸ் விக்கிரகம் மட்டுமே வீட்டில் வைத்து பூஜை செய்வதற்கு உகந்தது. நான் சொல்லலை, நம்முடைய தர்மம் சொல்லுது. ஆதிசங்கர பகவத் பாதரும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை அடுத்த வாரத்தில் வாங்கிக்கோங்க. இந்த வாரம் இந்த மாதிரி செய்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் கேளுங்க. சம்பங்கி பூ இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியம். அது பச்சை சம்பங்கியோ அல்லது வெண்மை நிறத்தில் இருக்கின்ற சம்பங்கியோ பரவாயில்லை, பூஜைக்கு தேவை. அடுத்து தாமரை மிகவும் முக்கியமானது. இந்த 2 மலர்கள் இதோடு சேர்ந்து வாசனை வருகின்ற மலர்கள், மல்லிகை, முல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. வச்சுட்டு சந்தனம், குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் செய்து அதை புரசு இலை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இலையில் வைக்கணும். நான் உங்களுக்கு இதற்கு முன்பாகவே அந்த வீடியோவை ஒரு 2 முறை போட்டு காட்டியிருக்கிறேன். அந்த புரசு இலை அப்படின்னா என்ன அப்படின்றதையும், அதாவது திருமணம் நடக்கும்போது அந்த இடத்துலையும் இந்த புரசு இலையை வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பூணூர் கல்யாணம் செய்யும்போது கூட அந்த வடுவுக்கு இந்த இலையை அந்த இலையினுடைய அந்த மரம் மாதிரி கொஞ்சமாக இலையை கட் பண்ணி கொண்டு அந்த கிளைகளாக அவங்கக்கிட்ட மஞ்சள் துணி சுற்றி கொடுப்பாங்க. அந்த இலையில் தான் வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த இலையில் சந்திர சக்தி இருக்கும். எப்படி சூரிய சக்தி வெள்ளருக்கு அந்த இலையில் அர்க்கிய பத்திரம் சொல்லுவாங்க, அதில் இருக்கும். அந்த மாதிரி சந்திர தத்துவம் இந்த புரசு இலையில் இருக்குது. அந்த இலையில் வச்சுட்டு தாயாருக்கு நைவேத்தியமாக நாம் வைக்கணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, அன்றைய தினம் எல்லோ ட்ரெஸ் தான், நாம் மஞ்சள் நிற துணியை தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த பூஜை முடித்த பிறகு அத்தி மரத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து 5 சுற்றுகள் சுற்ற வேண்டும். அத்தி மரம் அப்படின்னு இருக்கும், அங்கே இந்த மாதிரி நாம் செஞ்சுட்டு வரணும். காலையில் நைட்டில் நாம் டிஃபன் தான் சாப்பிடணும். மதியம் சாப்பாடு சாப்பிடலாம். அப்படி சாப்பாடு சாப்பிடும்போது கீழே தான் அமர்ந்து நீங்கள் சாப்பிடணும். டைனிங் டேபிள் அந்த மாதிரியெல்லாம் மேலே அமரக்கூடாது. அப்படி கீழே அமர்ந்து சாப்பிடும்போது கீழே ஒரு ஆசனம் போட்டு ஒரு மனையோ அல்லது ஒரு சின்ன துணி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆசனத்தை போட்டு அதற்கு மேலே தான் நீங்கள் சாப்பிடணும். இலையில் தான் சாப்பிடணும். மதியானம் தூங்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் 16 வாரம் செஞ்சீங்க அப்படின்னா இது ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய லக்ஷ்மி தந்திர பூஜை. நிச்சயமாக தாயாரின் அருள் என்பது ஏற்பட்டு ஐஸ்வர்யம் என்பது நிச்சயமாக ஏற்படும். ஒரு அற்புதமான பூஜை 16 வியாழக்கிழமைகள் செய்தால் எப்பேற்பட்ட அந்த ஜென்மத்தில் நம்மை தொடர்ந்து 7 ஜென்மத்திலும் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய அந்த எத்தனை தரித்திரமாக இருந்தாலும் அது எல்லாம் விலக்கப்பட்டு தாயாரின் அனுகிரகம் என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக இந்த மாதிரி பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து மகாலட்சுமி தாயாரின் அஷ்டோத்திரத்தினால் பூக்களால் அர்ச்சனை செய்து தூபதி பாரதி நைவேத்தியம் காட்டி அந்த நைவேத்தியத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் விநியோகம் செய்யலாம். ரொம்ப அருமையான பூஜை. இது தொடர்பான கேள்விகள் இருந்தால் கேளுங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.